அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மத்திய சென்னை வெற்றி வேட்பாளர், ஒட்டுமொத்த மத்திய சென்னை மக்களின் நம்பிக்கைக்குரியவர், சமூக மருத்துவம் செய்ய வந்த மருத்துவர் அண்ணன் கார்த்திகேயன் உங்கள் முன். அன்பிற்கினிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த மத்திய சென்னையிலே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக உங்களை நான் மருத்துவர் கார்த்திகேயன் சந்தித்து மைக் சின்னத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். மற்ற எல்லா கட்சியும் வருவாங்க, வாக்கு கேட்பாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி நீங்கள் ஏன் திரும்ப வேண்டும்? அதுதான் கேள்வி. நாம் தமிழர் கட்சிக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும்? யோசிச்சு பார்ப்போமே. மற்ற கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளை போல் ஏமாற்றாக இல்லாமல் உண்மையிலேயே மாற்றாக நிற்கிறது. நம்ப முடியலையா? எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை கண்டு பயந்து நடுங்குகிறது. அதுதான் சாட்சி. எப்படி நடுங்குது? நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை ஆளுகின்ற பாஜக பறிக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கு, அது அதிமுகங்கிற ஒரு கட்சியை சரிச்சுட்டு அந்த 2 இலையெல்லாம் பறிச்சு தின்னுட்டு அப்படியே திரும்புது. விவசாய சின்னத்தை பிடுங்கிட்டோம்னா இந்த கட்சியும் இல்லாம போயிடும், நாம பெருசாயிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஆட்டுக்குட்டி திரும்பிருச்சு இந்த பக்கமா, எங்க சின்னத்தை பறிச்சிருச்சு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டிக்கு பாவம் தெரியல, அது திரும்பின இடத்துல நின்னது புலின்னு, அது தாமரை சின்னத்தையே நான் பறிப்பேன்னு இப்ப ஓங்கி அடிச்சு நிக்குது நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தல் முடியட்டும், தாமரை சின்னம் என்று ஒன்று இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. அண்ணாமலை சொல்றாரு இந்த 2024 பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு. எங்க அண்ணன் ஏறி அடிச்சு அடி எப்படி தெரியல, 24 பிறகு பாஜக இருக்குதா, பாஜக கிட்ட சின்ன இருக்குதான்னு பாரு, துண்டை காணும் துணியை காணும் ஓடுங்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரே பேராற்றலாக நாம் தமிழர் கட்சி நிக்குது. இவங்க எல்லாம் எப்படி சாதிய ரீதியாக வேட்பாளர்களை தேர்வு செய்வது, சாதி ரீதியாக ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்திட்டு வாக்குகளை வாங்குவது, பண்ணையார்த்தனம் பண்றது யாரு? நம்ம திமுக. பண்ணையார்த்தனம், எல்லா இடத்துலையும் பண்ணையார்த்தனம், ஆணவம், அதிகாரம், உச்சம். மக்களுக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. முன்னாடி எல்லாம் சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்ல, சமூக வலைதளங்கள் இல்ல, இவங்க பேசுறதுதான் ஊடகமா இருந்துச்சு. இப்ப மாறிக்கிட்டு வருது. மக்கள் மத்தியில நேரடியாக தெரிகிறது. அவர்கள் என்ன பேசினாலும் மக்கள் கிழிகிறான். இன்னைய தேதியில திமுகவுடைய வேட்பாளர்கள் யாரும் சென்னைக்குள்ள போய் ஓட்டு கேட்க முடியல. மத்திய சென்னையில தயாநிதி மாறனை அடித்து துரத்துகிறார்கள், கேள்விகளால் துளைக்கிறார்கள். தென் சென்னையில அங்க போனீங்கன்னா அம்மா தமிழிச்சு தங்கபாண்டியனை உள்ள விடல, கேள்விகளாக கேட்டு தொலைக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக நீங்க தானே இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, எங்களுக்கெல்லாம் இதை செய்வேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல சொல்லுங்கன்னு கேள்விகளாக கேட்டு துளைக்கிறார்கள். இவர்களால் பதில் சொல்ல முடியல. வந்த வண்டியில அப்படியே ரிவர்ஸ்ல போறாங்க. அப்படியே ரிவர்ஸ்ல முடியலைங்க, எங்களால முடியல, நீங்க ஓட்ட போடுங்க, போடாம போங்க, ஆனா எங்களை விட்டுருங்க, இந்த வெயில்ல எங்களால கேள்வி கேட்க முடியலன்னு. ஆனா நாம் தமிழர் கட்சி மக்களை நேரடியாக சந்திக்கும் திறனோடு நிக்குது. ஏன் தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியை கண்டா ஒரு பயம் வருது. நாம் தமிழர் கட்சி, நீங்க என்னப்பா சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சி அவங்க எல்லாம் ஆளுகிற உயரத்துல இருக்கிறாங்க, நீங்க 30 லட்சம் வாக்கு தானே வச்சிருக்கீங்க, வரி 7%, 8% தானே வச்சிருக்கீங்க, உங்களை பார்த்து ஏன்பா பயப்பட போறாங்க அப்படின்னு நீங்க நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா அதற்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்குது? நாம் தமிழர் கட்சி இங்க வாங்கி இருக்கக்கூடிய 30 லட்சம் வாக்கும் 1 பைசா ஓட்டுக்கு கொடுக்காம வாங்கின வாக்கு. அந்த 1 பைசா வாங்காம கொடுத்த இந்த வாக்குகள் எல்லாம் 1 லட்சம் வாக்குக்கு இணையான வாக்குகள். ஒண்ணு இல்ல, நாளைக்கு இந்த 30 லட்சம்ங்கிறது 1 கோடி வாக்காக மாறிடுச்சுன்னா இவங்களோட நிலைமை என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு அரசியல் தூய அரசியலாக மாறிடுச்சுன்னா நாளைக்கு இந்த ஏமாத்துக்காரன் கொள்ளக்காரனோட அரசியல் நிலை என்னவா ஆகுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த உண்மையான அரசியல் இங்க பிறந்து விடும் அப்படின்னா அதுக்கு ஒரே மூலக்கூறாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியை பார்த்தா அவங்களுக்கு தொடர் நடுங்குது. என் அன்பார்ந்த தமிழ் மக்கள் நல்லா யோசிக்கணும். பாஜக எனும் பேர் அரக்கன் இங்க வந்து கொண்டிருக்கிறான். அது நீங்க எந்த விதத்தில் எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் நன்மை செய்ய மாட்டான்.
அது எந்த திட்டத்தை வேணா எடுத்துக்கோங்க. 8 வழிச்சாலை எடுங்க, நியூட்ரன் எடுங்க, இல்ல நீங்க வந்துட்டு கெயில் எரிவாயு எடுங்க, எந்த திட்டத்தை வேணா எடுங்க, நீட் எடுங்க, எதை வேணா எடுங்க, பாஜக தமிழர்களுக்கு மொத்தமாக எதிரியாகத்தான் நிற்கும். ஆனா என் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன வாய்ப்பு தெரியுமா? ஒரு மத்திய மந்திரி ஐயா எல் முருகன், ஒரு பாஜகவினுடைய ஆளுநர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை, இந்த மாதிரி 3 பேரையும் மண்ணை கவ்வ வச்சு ஓட ஓட அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தமிழ் மக்களாகிய நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. தவற விட்டுறாதீங்க. அடிக்கிற அடியில இனிமே பாஜக ஐயோ நான் இங்க வந்துட மாட்டேன், தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் வரமாட்டேன், தாமரை மலராதுன்னு அவங்களே கவுந்தடிச்சு ஓடணும். அந்த அளவுக்கு அடிக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி இங்க ஒரு மாற்றத்தை இங்க விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிக்குது. நாம் தமிழர் கட்சி நோக்கி நீங்க திருப்புங்க, உங்கள் பார்வைகளை திருப்புங்க. மற்ற எல்லோரும் மாற்றுன்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கறத பாருங்க. ஐயா கமலஹாசன் வந்தார், நாங்கள் மாற்று, எல்லாத்துக்கும் மாத்தா நிப்போம் அப்படின்னாரு. கூட்டணி வச்சார். ஐயா சரத்குமாரோட கூட்டணி வச்சார். நாங்க சரத்குமாரும் நாங்களும் கூட்டணி ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம்னு. அது எப்படிப்பட்ட கூட்டணினா, என்னால இவ்வளவு இடங்களுக்கு சீட்டுக்கு போடுறதுக்கு ஆள் இல்ல, பாதி சீட்டை நீ வச்சுக்கோன்னு ஐயா சரத்குமார்கிட்ட தூக்கி கொடுக்க. அந்த சரத்குமார் ஐயா வந்துட்டு ஐயோ எங்களுக்கு இவ்வளவு சீட்டெல்லாம் வேண்டாங்க, அதுல பாதி நீங்களே வச்சுக்கோங்கன்னு திருப்பி இவருக்கே கொடுக்க. அப்படியான ஒரு அருமையான கூட்டணியாக மலர்ந்தது போன தேர்தல்ல. அவங்க என்ன ஆனாங்க 2 பேரும் மாற்று இல்லையா, மாற்று வந்து நின்னாங்களா? இந்த முறை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நடு ராத்திரி 3 மணிக்கு திடீர்னு முழிச்சு பார்த்தேன். என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், இந்த கட்சியை கொண்டு போய் பாஜக சேர்த்தரலாமான்னு. என் பொண்டாட்டி ஓகேன்ட்டா, அப்ப கொண்டு போய் கட்சியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சரத்குமார் இந்த பக்கம் போக, நான் நேர்மையாளன், நேர்மை மிக்க கொம்பன், யாராவது சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த கதவுகள் திறக்கும், அந்த கதவு வழியே எல்லோரும் வெளியேறுங்கள் சொல்லி அப்படியே முறைச்சுக்கிட்டு நின்ன கமலஹாசன் எல்லாரும் கதவை திரும்பி பார்த்தாங்க, யாரும் வெளில போலப்பா, கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேடையை பார்த்தா ஐயா கமலஹாசனை காணும். இப்படியே புடிங்கிட்டு ஓடி போய் திமுகவில் சேர்ந்துட்டாரு. இதுதான் வந்துட்டு மாற்றத்துக்கான கட்சிகள். இதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே இங்க மாற்றாக வந்து நிற்கிறது, உங்களுக்காக வந்து நிற்கிறது. எல்லா இடங்களிலும் படித்த இளைஞர்களை, குற்ற பின்னணி இல்லாத இளைஞர்களை நாம் தமிழர் கட்சி 40 இடங்களிலும் வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறது. எப்படியான வேட்பாளர்கள் நீங்க எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எல்லோரும் பேச்சாற்றல் மிக்கவர்களாக, நாளைக்கு நாடாளுமன்றம் சென்றால் நமது உரிமைகளை பேசி வென்று வாங்கி வரக்கூடிய வேட்பாளர்களாக நாம் தமிழர் கட்சி எடுத்து வச்சு நிக்குது. அவதூறுகளை பரப்புவார்கள். இந்த ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க, மற்ற கட்சியெல்லாம் வளர்ந்துருச்சுங்க, 3 முனை போட்டிங்க, நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு ஜூம் பண்ணி எடுத்து இங்கே பாருங்க, இவர் இந்த தப்பு பண்ணிட்டார், அவர் அந்த தப்பு பண்ணிட்டாரு, ஒருத்தருக்கு தமிழ் வாசிக்கவே தெரியல, ஒருத்தருக்கு வந்துட்டு ஆடி காரில் வந்துட்டாரு, இப்படியெல்லாம் வந்துட்டு எடுத்து போடுவாங்க. ஏன்? ஒரு அவதூறை பரப்பணும். நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி இவர்களுக்கு குலை நடுங்க செய்கிறது. அதனால எடுத்து பாருங்க. தம்பி கௌசிக் வந்துட்டு ஆங்கிலத்தில் பேசுறவரு, அவருக்கு தமிழ் பேச தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம். இது ஒரு விமர்சனம். ஆங்கிலத்தில் உங்களால் அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு வசதி இருக்கிறது. இருந்தும் என் தம்பி இல்ல நான் தமிழ்ல தான் பேசுவேன்னு சொல்லி தமிழ்ல பேசி உறுதிமொழி எடுத்திருக்கான். ஆனாலும் அவரை வந்துட்டு அவதூற பரப்புறது. நீங்க ஒண்ணும் இல்ல, நான் நாம் தமிழ் கட்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆங்கிலம் கலந்து கொண்டுதான் அவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருந்தேன். நாம் தமிழ் கட்சி மேடைகள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது தமிழ் எப்படி பேசணும், தமிழ் ஆங்கிலம் கலவாமல் எப்படி பேசணுங்கிறத. ஒரு 5 வருஷம் விடுங்க, அவன் எப்படி நிக்கிறாங்கிறத பாருங்க அப்படின்னு. அதே போலதான் நீங்க எல்லா இடத்துலயும் அவதூறுகளை பரப்பி கொண்டே வருவார்கள் நாம் தமிழ் கட்சி நோக்கி. ஆனால் ஊடகங்கள் ஒருபோதும் காமிக்காது இவர்கள் எவ்வளவு தூரம் நல்லது செய்கிறார்கள், எவ்வளவு தூரம் வந்துட்டு மக்களுக்காக போய் நிற்கிறார்கள், மக்களோடு மக்களாக எங்கே எல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நடைபயணமாக போகிறார்கள், மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய தைரியத்தோடு நாம் தமிழ் கட்சி இருக்கிறது என்பதை இவர்கள் காமிக்க மாட்டாங்க, ஊடகங்கள் காமிக்காது. ஆனாலும் என் அருமை சொந்தங்கள், என் மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள்.
புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் மைக் சின்னம் என்பதை மனதார வாங்கிக் கொள்வார்கள். இங்கே ஒளி வாங்கியை மனதில் வாங்கி இந்த முறை வாக்கை ஒளி வாங்கி சின்னத்தில் அளிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். உறுதியாக நம்புறோம். நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள். ஏன் வாக்களிக்கணும்? ஏன் வாக்களிக்கணும்? ஒரு முறை மாற்றத்துக்காக வாக்களிச்சு பார்ப்போமே, என்னதான் நடந்துருதுங்கிறத பார்ப்போம். இவ்வளவு தூரம் போட்டு பார்த்துட்டீங்க. திமுகவுக்கு போட்டாச்சு, ரெட்டலைக்கு போட்டாச்சு. அவங்கெல்லாம் ஜெயிச்சு வந்து என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யல. இவர் ஜெயிச்சு வந்தாலும் அதே தான், அவர் ஜெயிச்சு வந்தாலும் அதே தான். நாங்க வந்தா டாஸ்மார்க்கை மூடுவோம். எப்ப? எதிர்கட்சியா இருக்கும்போது. ஆளுங்கட்சி ஆனோடனே நான் சொன்னது போன தேர்தல், இது இந்த தேர்தல், கோட்டெல்லாம் அழிங்க, நான் முதல்ல இருந்து போராட்டம் சாப்பிட்றேன் அப்படின்னு. இப்ப வாங்க திரும்ப எனக்கு ஓட்டு போடுங்க, இப்ப இந்த முறை நாங்க ஜெயிச்சா பாக்குறோம் அப்படின்னு. நாங்க வந்தா நீட் தேர்வே அழிப்போம். நீட் தேர்வே நாங்க வந்த உடனே முதலில் சட்டம் ஏற்றி அதை வந்துட்டு நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு கொடுப்போம். எப்படிங்க கொடுப்பீங்க? அது ரகசியம், சொல்ல மாட்டோம், யாருக்கும் சொல்ல மாட்டோம். அது ரகசியம். அது என்ன ரகசியம்? எங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்குது, அதுதான் ரகசியம். நாங்க வந்த உடனே செஞ்சு காட்டுறோம். வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப செய்யுங்கய்யா, நீட்டு தேர்வு விளக்குங்க, சட்டம் போட்டுருவீங்களே அப்படின்னாக்க அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த செந்தில் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, நான் இப்ப இப்படி நின்னுக்கிறேன், ரெண்டு கையும் தூக்கிக்கிறேன், அந்த மலையை தூக்கி கொண்டு வந்து என் கையில வையுங்க, அப்புறமா நான் தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராடுங்களோ அதே மாதிரி நீட்டுக்கு போராடுங்க, நாங்க விளக்க வாங்கி கொடுத்துறோம். ஐயா, இது இது என்ன பித்தலாட்டம்? அது என்ன பித்தலாட்டம்? அது வெக்கமா இல்லையா அதெல்லாம் சொல்றதுக்கு? ஒரு செங்கல்ல மட்டும் தூக்கி வேண்டியது, செங்கல் செங்கல், வந்துட்டோம் வந்துட்டோம். எய்ம்ஸ் கட்டி விட்டார்களா? எய்ம்ஸ் கட்டி, அந்த செங்கல் எப்ப அடிகள் நாட்டான்னு தெரியுமா? காங்கிரஸ் காலத்துல தான். இவங்க பாஜக காலத்துல இல்ல, காங்கிரஸ் காலத்துல ஐயா அன்புமணி கொண்டு வந்து நட்ட செங்கல் அது. அதை திருடி கொண்டு இவங்க வந்துட்டாங்க. அன்புமணி அங்க போய் நட்டுக்கிட்டாரு பாஜகவோட. நீங்க இந்த அரசியல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்டா இந்த நாட்டுல வாழ்றோம் நொந்து போயிரும். ஏன்டா இந்த நாட்டில் வாழ்றோம், இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்க பாத்தீங்கன்னாக்க மனசு உடைஞ்சு போகும். அப்படியாக வழி தோய்ந்த நபர்கள் தான் நாங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம், நல்லது செய்வாங்கன்னு நம்பி தான் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டுட்டு வந்தா செஞ்சிருவாங்க நம்பி நம்பி ஏமாந்த கூட்டங்களில் ஒருவர்கள் தான் நாங்களும். அப்ப என்ன பண்றது? இவங்களுக்கு ஓட்டு போட்டா ஒருபோதும் நன்மை நடக்காது, ஒருபோதும் இவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? நாமே வந்து நிப்போம், மாத்துவோம். இது எல்லாத்தையும் மாற்றணும்னாக்க அந்த மாற்றம் நம்ம கிட்ட தான் வரணும். அதனால மாற்றுவோம். ஒரு சீன பழமொழி ஒன்று உண்டு என் நண்பர்களே. ஒரு சீன பழமொழி என்ன சொல்லணும்னாக்க, சீடன் தயாராகி விட்டால் குரு தானாக கிடைப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. குரு தயாரா இருக்கிறார், சீடன் போய் சேர்ந்துக்கணும் இல்ல. சீடன் தயாராகி விட்டால் ஒரு நல்ல குரு தானாக கிடைப்பார் அப்படிங்கிறது சீன பழமொழி. அதே போல வாக்காளராகிய நாம் தயாராகிவிட்டால் ஒரு நல்ல தலைமை நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு முதல் விஷயம் வாக்காளராகிய நாம் தயாராகணும். ஒரு 500 ரூபாய் கொடுக்கறான், 1000 ரூபாய் கொடுக்கறாங்கிறதுக்காக அந்த வாக்கை நாம் போட்டு விட்டோம் என்றால் அந்த நிலை அடுத்த தலைமுறையை பாதிக்கும். ஒரு எலி வெறும் தேங்காய் பருக்கியை திருடிட்டு போகுதுன்னா அதுக்கு விஷம் வச்சு கொல்லணும்னு நம்ம மூளை யோசிக்குது. ஒரு எறும்பு ஒரு சர்க்கரையை தூக்கிட்டு போகுதுனாக்க அதை கொல்லணும்னு நம்ம மனசு சொல்லுது. ஆனா கோடி கோடியா கொள்ளை அடிச்சிட்டு போற இவனுக்கே வாக்கை மீண்டும் மீண்டும் செலுத்தக்கூடிய நீங்கள் ஒரு முறை மாற்றி வாக்களியுங்கள். மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, வலிமைக்கு மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள். நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வழியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.